இயேசு கிறிஸ்துவின் பொழுதுபோக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் என்டர்டைன்மெண்ட். மனித வாழ்க்கையில் பொழுதுபோக்கு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. காலங்களுக்கு ஏற்றாற்போல் பொழுதுபோக்கின் அம்சம் மாறினாலும் அது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் பொழுதுபோக்குகள் இருந்தன. அவைகள் என்ன, அதை அவர் எப்படி கையாண்டார் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் அறிந்து கொண்டு நம் வாழ்வில் நாம் பயனடைவோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த பொழுதுபோக்குகள். இன்றைக்கு பொழுதுபோக்கிற்கு கிரிக்கெட், மொபைல், இசை, வலைத்தளம் என பல இருப்பது போல் அன்றும் பொழுதுபோக்கிற்கு என பண்டிகை கொண்டாட்டம், இசை மற்றும் நடனம், கதை, கவிதைகள், குடும்ப கூடுகைகள், நடைப்பயணம் போன்று பல காரியங்கள் யூதர்கள் மத்தியில் இருந்தது. இது தவிர்த்து கிரேக்க ரோம அரசு வட்டங்களில் நாடகம், குதிரை வண்டி போட்டிகள் என பல போட்டிகளும் இருந்தன. ஆனால் யூதர்கள் கிரேக்க ரோம அரசு வட்டங்களில் இருக்கிற பொழுதுபோக்குகளை முற்றிலுமாக தவிர்த்தே இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பொழுதுபோக்கிற்கு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பொழுதுபோக்கிற்கு ஜெபம், குடும்ப கூடுகைகள், சீடர்களுடன் இணைந்து பாட்டு பாடுதல், நெடுநேர நடைபயணம், மீன்பிடித்தல் போன்று பல பொழுதுபோக்கு காரியங்களை அவர் வாழ்வில் அவர் பின்பற்றினார். ஆனால் இதில் நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த பொழுதுபோக்குகளில் ஒன்றும் அவருடைய வேலையை செய்ய அவருக்கு தடையாக இருந்ததில்லை. மாறாக இவைகள் அவருக்கு உதவியாகவே இருந்தன. இன்றும் நம் வாழ்வின் தனிப்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு நமக்கு உதவுகிறதா அல்லது தடையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதுபோக்காளரா? நமக்கு பொழுது போகவில்லை என்றால் நம் பொழுதை போக்க மன நிம்மதியை மொபைல், ஒருவேளை இந்த நாட்களில் IPL மேட்சாக இருக்கலாம், வலைதளம் போன்று பலதை நாம் நாடுவது போல் அன்று மக்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாடியுள்ளதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், தங்கள் வாழ்வில் அன்றைய மக்கள் தினப்பொழுதை நிம்மதியுடன் கழிக்க இயேசுவின் கதை வடிவிலான போதனைகளை கேட்க ஓடோடி வந்தனர். இது தவிர்த்து தினப்பொழுதை நிம்மதியாக கழிக்க முடியாத பெரும்பாடுள்ள ஸ்திரீ, குஷ்டரோகம் பிடித்த நபர்கள், நண்பன், வேலைக்காரன், சகோதரன் மற்றும் மகளின் வேதனை கண்டு கலங்கியோர் என பலர் இயேசுவை நோக்கி வந்தனர். அவர் அனைவரின் பொழுதை நிம்மதியுடன் கழிக்க வாழ அவர்களுக்கு உதவி செய்தார். இன்று நம்மை நம்பி பொழுது போகவில்லை என்று வேதனையுடன் வரும் நபர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா அல்லது தவறான பாதையில் அவர்களை திசை திருப்புகிறோமா என்பதை சிந்தித்து செயல்படுவோம். நம் வாழ்வில் நாம் சிறந்து விளங்குவதோடு பிறர் வாழ்விலும் ஒரு நல்ல மாதிரியாய் வாழ்வோம், பலனடைவோம். ஆமேன்.